அறிஞர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் பெயர் பெற்ற ஒரு பரபரப்பான கிராமத்தில் ரவி என்ற பெருமையும் திறமையும் கொண்ட சிற்பி ஒருவர் வாழ்ந்து வந்தார். ரவி தனது உயிரோட்டமான சிலைகளுக்கு பிரபலமானவர். மேலும் அவரிடம் சிற்பங்களை செய்வதற்கு மக்கள் வெகு தொலைவில் இருந்து வந்தனர். திறமை இருந்த போதிலும் ரவி தனது ஆணவத்திற்கும் கோபத்திற்கும் பெயர் பெற்றவர். அவரிடம் இருக்கும் திறமை வேறு யாரிடமும் இல்லை என்ற ஆணவம் கொண்டவர். ஒரு நாள் ஆச்சாரியா என்ற ஒரு வயதான மற்றும் ஞானமுள்ள துறவி அந்த கிராமத்திற்கு வந்தார். துறவியின் வருகையை பற்றி கேள்விப்பட்ட கிராமவாசிகள் அவரது ஆசிர்வாதத்தை பெறவும் அவருடைய போதனைகளை கேட்கவும் கூடினர். ஆர்வமாக இருந்தாலும் சந்தேகம் கொண்ட ரவி ஆச்சாரியாவை சந்திக்க முடிவு செய்தார். அவர் துறவியை அணுகியபோது, குருவே, உன்னிடம் அபார ஞானம் இருக்கிறது என்று மக்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். ஒருவரிடம் இருக்கும் மிகப்பெரிய குறை என்னவென்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஆச்சாரியா மென்மையான கண்களால் ரவியை பார்த்து ஒரு ஆழமான வசனத்தை சொன்னார். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. ரவியின் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்த ஆச்சாரியா, உடல், கண், காது, மூக்கு, வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்ட கடவுளின் திருவடிகளை வணங்கி நடக்காதவனின் நிலை ஆகும். புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையே. இவைகளே ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடாகும் என்றார். துறவியின் வார்த்தைகளால் ரவி திகைத்தான். பணிவு மற்றும் மரியாதை ஆகிய நற்பண்புகளுக்கு தனது ஆணவம் அவரை குருடாக்கியதை அவர் உணர்ந்தார். மாற்றிக்கொள்ள தீர்மானித்த ரவி ஆச்சாரியாவிடம் தன் வழிகளை எப்படி சரி செய்வது என்று கேட்டான். ஆச்சாரியா புன்னகைத்து, உண்மையான பணிவு என்பது மற்றவர்களிடம் உள்ள நற்பண்புகளை அங்கீகரிப்பதில் இருந்து வருகிறது. ஞானத்தையும் நன்மையையும் உள்ளடக்கிய கடவுளின் திருவடிகளை பணிந்த பெரியவர்களின் வழிகாட்டுதலை தேடுங்கள். அப்போதுதான் நீங்கள் உண்மையிலேயே வளர்ந்து அமைதி காண முடியும் என்றார். அன்று முதல் பணிவு கற்று மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான் ரவி. அவர் தனது நேரத்தை இளம் பயிற்சியாளர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். அவர் ஆச்சாரியாவுடன் நேரத்தை செலவிட்டு இரக்கம், பொறுமை மற்றும் பணிவு ஆகியவற்றின் நற்பண்புகளைப் பற்றி கற்றுக்கொண்டார். வருடங்கள் செல்ல ரவியிடம் மாற்றம் தெரிந்தது. அவர் இப்போது திமிர் பிடித்த சிற்பி அல்ல, ஆனால் கிராமத்தில் அடக்கமான மற்றும் மரியாதைக்குரிய நபராக இருந்தார். ஆக அறம் சார்ந்தவர்களின் பாதம் பணிந்து வணங்கும் தலைஞானம் மட்டுமின்றி அனைவருக்கும் நல்லிணக்கத்தையும் செழுமையையும் தருகிறது என்பதை ரவியின் கதை உணர்த்துகிறது.